அன்பை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் மனிதனை பாவத்திலிருந்து மீட்க தேவன் கருவாக இந்த பூமியின் கருவறையில் உதித்தார். இது என்ன அன்பு? இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஒரு கருவாய் உருவானார் எனக்காய் என் இயேசு. ஒரு கருவாய் உருவானார் எனக்காய். விண்ணை விட்டு மண்ணில் வந்த நேசரே, என்னே உம்மன்போ. விண்ணை விட்டு மண்ணில் வந்த இயேசுவே, என்னே உம்மன்போ. என்னே உம்மன்போ. ஒரு கருவாய் உருவானார் எனக்காய் என் இயேசு. ஒரு கருவாய் உருவானார் எனக்காய். துதியை விட்டு தூசி வந்த தூயரே, என்னே உம்மன்போ. துதியை விட்டு தூசி வந்த இயேசுவே, என்னே உம்மன்போ. என்னே உம்மன்போ. ஒரு கருவாய் உருவானார் எனக்காய் என் இயேசு. ஒரு கருவாய் உருவானார் எனக்காய். மகிமை விட்டு மனிதனான மன்னனே, என்னே உம்மன்போ. மகிமை விட்டு மனிதனான இயேசுவே, என்னே உம்மன்போ. என்னே உம்மன்போ. ஒரு கருவாய் உருவானார் எனக்காய் என் இயேசு. ஒரு கருவாய் உருவானார் எனக்காய். பாவம் போக்க பாரில் வந்த மேய்ப்பரே, என்னே உம்மன்போ. பாவம் போக்க பாரில் வந்த இயேசுவே, என்னே உம்மன்போ. என்னே உம்மன்போ. ஒரு கருவாய் உருவானார் எனக்காய் என் இயேசு. ஒரு கருவாய் உருவானார் எனக்காய். ஆம், இயேசு தன்னை இவ்வளவாக தம்மை சுருக்கிக் கொண்டார். மகிமையை விட்டார், கனத்தை விட்டார், துதியை விட்டார். ஒரு கருவாக நமக்காக வந்தார். அவர் நினைத்திருந்தால் தேவதூதனாக வந்திருக்கலாம், வல்லமை பொருந்தின நபராக வந்திருக்கலாம். ஆனால் ஒரு கருவாக வந்தார். மணலின் துகள் போல மிக சிறிய வடிவமாய் வந்தார்.
நாம் எல்லோருடைய பாவத்தை கழுவ அவர் தெரிந்து கொண்ட கருவறை பயணம் யாராலும் ஒருவராலும் செய்ய முடியாதே. கருவறைக்குள் யாரும் போக முடியாதே. கருவாக விருப்பம் கொண்டு யாரும் உலகத்துக்குள் வர முடியாதே. இவ்வளவு பெரிய அன்பை நீங்கள் எங்கு பார்த்திருப்பீர்கள்? எங்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள்? முடியாதே, கூடாதே. சிலுவையில் மட்டுமல்ல அவருடைய அன்பின் அகலம், பிறப்பில் நாம் காண்பது அவரது அன்பின் ஆழம். இயேசு உங்களை நேசிக்கிறார். பரலோகம் விட்டு பாரில் வந்ததேனோ, என் பாவங்கள் போக்கதானோ.